வணக்கம். நம்ம உடல் எடையை குறைக்க முயற்சி செய்யும்போது அதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது இந்த அடக்க முடியாத பசி தாங்க. இந்த பசிக்கும் உடல் எடையை குறைக்க நாம் செய்கிற முயற்சிக்கும் நடக்கிற சண்டையில் பெரும்பாலும் ஜெயிக்கிறது இந்த பசி தான். ஆனால் இந்த பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழிகள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். வாங்க அந்த டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோவை நான் 3 பகுதியாக பிரிச்சிருக்கேன். முதல் பகுதி பசி ஏன் எடுக்குது, அதனோட ஃபிசியாலஜி என்ன. இரண்டாவது பகுதி அந்த பசியை ஏன் கண்ட்ரோல் செய்ய முடியறதில்ல. மூணாவது அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது. என்னோட பேர் டாக்டர் புத்தன் ராஜரத்னம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். முதல்ல பசி வர காரணம் என்ன? நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு உணவு ரொம்ப முக்கியம். நம்ம உடல் உறுப்புகள் வேலை செய்ய எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி சாப்பாட்டிலேருந்து தான் கிடைக்குது. அப்படி நம்ம உடம்புக்கு எனர்ஜி தேவைப்படும் போது உடல் உறுப்புகள் ஹார்மோன்ஸ் மூலமாக நம்ம மூளையை தொடர்பு கொண்டு பசியை தூண்டுது. சாப்பிட்டதுக்கப்புறம் எனர்ஜி கிடைச்சதுக்கப்புறம் போதும் அப்படின்ற சிக்னல் ஹார்மோன்ஸ் மூலமாக நம்ம மூளைக்கு போய் பசி இல்லாமல் ஆகுது. சாப்பிட்ட திருப்தி கிடைக்குது. நம்ம மூளையில் ஹைப்போதலாமஸில் தான் அந்த பசியை தூண்டுற ஹங்கர் சென்டரும் இருக்குது. சாப்பிட்ற திருப்தியை கொடுக்குற சட்டைட்டி சென்டரும் இருக்குது. பசியை தூண்டுறதுக்கான முக்கியமான ஹார்மோனோட பேர் கிரில்லின். நம்ம வயிறு காலியாக இருக்கும்போது இது அதிகமாக சுரக்கும். அதை ஹைப்போதலாமஸை போய் ஸ்டிமுலேட் பண்ணி பசி எடுக்கும். நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் இதனோட அளவு குறைஞ்சிரும். அடுத்ததாக சாப்பிட்ட திருப்தியை கொடுக்குற பசியை குறைக்கிற ஹார்மோனுக்கு பேர் லெப்டின். ஆங்கிலத்தில் இதை செட்டைட்டி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு செல்கள் இருந்து சுரக்குது. கொழுப்பு செல்கள் அதிகமாக இருந்தால் அந்த ஹார்மோன் லெப்டின் அதிகமாக சுரக்கணும், பசி எடுக்கக்கூடாது. உங்களுக்கு உடனே ஒரு கேள்வி வரலாம், அப்படி பார்த்தா உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது அதிகமாக இருக்கணுமே, பசி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். உடல் பருமன் அதிகமாக இருந்தால் தொடர்ந்து லெப்டினோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால அது சரியாக வேலை செய்யாது. அதனால தான் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு லெப்டினோட அளவு அதிகமாக இருந்தாலும் பசியும் அதிகமாக எடுக்கும். அப்புறம் நமக்கு சாப்பிட்ட திருப்தியை கொடுக்கறதுல இன்சுலினும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் பிளட்டில் குளுக்கோஸ் அதிகமாகுது, இன்சுலின் சுரக்குது. செல்களுக்குள்ளே குளுக்கோஸ் போகிறதுக்கு இன்சுலின் முக்கியம். அதனால் சட்டைட்டி திருப்தி கிடைக்குது. அடுத்ததாக கட் பிரைன் ஆக்சிஸ், மூளைக்கும் வயிற்றுக்குமான தொடர்பு. இது வேகஸ் அப்படின்ற நரம்பு மூலமாக பசியையும் சாப்பிட்ட திருப்தியையும் கண்ட்ரோல் செய்யுது. சாப்பிடும்போது வயிறு மற்றும் குடல் பகுதி விரிவடையுது. அதனால வேகஸ் நரம்பு மூலமாக மூளைக்கு சாப்பிட்டது போதும் அப்படின்னு சிக்னல் அனுப்பப்படுது. இவைகளோட நல்ல குடல் பாக்டீரியாக்களும் இந்த ஹங்கர் சட்டைட்டி பேலன்ஸில் ஒரு ரோல் பண்ணுது. அப்புறம் நம்ம உடல் எடையை குறைக்க முயற்சி பண்ணும்போது கலோரி டெஃபிசிட் வரும்போது பசியை தூண்டுற ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகி பேலன்ஸ் செய்ய முயற்சி பண்ணோம். அப்புறம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெயிட் செட் பாயிண்ட் இருக்கும். அதுக்கு கீழே நாம் போகும்போது நம்ம உடல் பசியை அதிகமாக்கி நம்ம மறுபடியும் பழைய வெயிட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி செய்யும். உடல் எடையை குறைக்க ட்ரை பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் இதுதான். அப்புறம் பிளட் சுகர் லெவல்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸு, சர்க்கேடியன் ரிதம், ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நிறைய சின்ன சின்ன விஷயங்களும் பசி எடுக்க வைக்கிறதுல அதனோட ரோல்ஸை ப்ளே பண்ணுது. நாம் இவைகளை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் பசியை குறைக்க முயற்சி பண்ணும்போது உதவிகரமாக இருக்கும். இரண்டாவது பகுதி, நம்மளால் ஏன் பசியை கண்ட்ரோல் செய்ய முடியறதில்ல. இதுக்கு முதல் காரணம் ஃபுட் அடிக்ஷன். நம்ம உணவுக்கு அடிமையாக இருக்கிறது. அதாவது போதை மருந்துக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி நம்ம உணவுப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறது. இந்த இரண்டுமே மூளையில் ஒரே இடத்தை தான் பாதிக்குது. ஒரே வகையான கெமிக்கல்ஸ் மூலமாக தான் இந்த 2 அடிக்ஷனுமே நடக்குது. இந்த அடிக்ஷன் வரதுக்கு காரணமான உணவு வகைகள் ப்ராசஸ் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு. இந்த உணவு வகைகள் இருக்கிற அதிகப்படியான ப்ராசஸ்டு கார்போஹைட்ரேட்டு, சால்ட், அன்ஹெல்தி ஃபேட் நம்ம மூளையில் இருக்கிற டோபமின் ரிவார்ட் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணுது. இதனால் நமக்கு பசி இல்லாத போது கூட ப்ளஷருக்காக சாப்பிட்றோம். கிரேவிங்ஸ் வருது. சாப்பிட்ட திருப்தி இல்லாமல் மறுபடியும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இந்த கிரேவிங்ஸை நம்ம பசி அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறோம். உண்மையான பசி இருக்கும்போது நம்ம எந்த வகையான உணவு வகைகள் சாப்பிட்டாலும் அந்த பசி குறைஞ்சிரும். ஆனால் அந்த கிரேவிங்ஸ் இருக்கும்போது நமக்கு ஒரு குறிப்பிட்ட உணவு வகை தான் வேணும் அப்படின்னு தோணும். சாப்பிட்டதுக்கப்புறம் திருப்தி எடுக்காது, நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். இரண்டாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த பிரச்சனை இருக்கும்போது உடம்புல இன்சுலின் அளவு அதிகமாக இருக்கும். சாப்பிட்ட உடனே குளுக்கோஸ் அதிகமாகும். இன்சுலினோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால இந்த சுகரோட அளவு உடனே குறைஞ்சிரும், மறுபடியும் பசி எடுக்கும். இரண்டாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது உடம்போட செல்களுக்குள்ளே குளுக்கோஸ் போகாது. அதனால் டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், பசியும் அதிகமாக எடுக்கும். மூணாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது லெப்டின் ரெசிஸ்டன்ஸும் கூடவே இருக்கும். இதுவும் பசியை அதிகமாக எடுக்கிற ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, நம்ம உணவில் புரோட்டீனோட அளவு குறையும் போது பசி அதிகமாக எடுக்கும், உடல் பருமன் அதிகமாகும் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. நம்ம உணவில் புரதம் குறைவாக இருக்கும்போது அது ஹங்கர் ஹார்மோன் கிரில்லினை அதிகமாக சுரக்க வைக்கும். சட்டைட்டி ஹார்மோன் குறையும். அடுத்ததாக புரதம் குறையும் போது உணவில் இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ் சீக்கிரமாக பிளட் சுகரை ஸ்பைக் பண்ணும். அதனால் இன்சுலின் செக்ரேட் ஆகி சுகரை உடனே குறைஞ்சிரும். அதனாலையும் பசி எடுக்கும். அடுத்ததாக நார் சத்து. இதுவும் 2-3 வகைகளில் பசியை பாதிக்கும். ஒன்று இது ஈஸியாக ஜீரணம் ஆகாது. அதனால் ஒரு ஃபுல்னஸ் கிடைக்கும், சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும்.
இரண்டாவது, அதாவது இது வந்து ரத்தத்தில் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணும். மூணாவது, இது குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களுக்கு வந்து இது உணவாகும், இந்த நார்சத்து. அதனால் அந்த பாக்டீரியாக்களோட அளவு அதிகமாகும். இதுவும் நமக்கு வந்து பசியை குறைக்க உதவும். அப்புறம் நம்ம உணவில் தேவையான அளவு ஃபேட்டு, கொழுப்பு சேர்க்காததும் பசி அதிகமாகும். அன்ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை அதிகமாக சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதே கிடையாது. ஸோ ஹெல்த்தியான ஃபேட்டை சாப்பிடும்போது அது மெதுவாக ஜீரணம் ஆகிறதுனால சட்டிட்டி ஃபீலிங் இருக்கும். நம்ம ஃபேட்டை குறைவாக சாப்பிடும்போது பசி அதிகமாக எடுக்கும். அப்புறம் சரியான அளவு தூங்காதது, தேவையான அளவு தண்ணி குடிக்காது, ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், சர்க்கடியன் ரிதம் பாதிக்கப்படுறது எல்லாமே வந்து பசியை அதிகரிக்கும். நம்ம இப்போ இந்த வீடியோட முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு. பசியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுற முறைகள் என்னென்ன? உடல் எடையை குறைக்க முயற்சி செய்யும் போது பசி ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தோம். முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுக்கு முக்கியமான அறிவியல் காரணம் என்னென்னா, கலோரி டெஃபிசிட் பண்ணும்போது அது பசியை தூண்டும். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செட் வெயிட் இருக்கும். உடல் எடை அதை விட குறையும் போது உடம்பு அதை அனுமதிக்காது. பசியை தூண்டி சாப்பிட வச்சு மறுபடியும் பழைய எடைக்கே போக ட்ரை பண்ணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நம்ம உடல் எடையை குறைக்க முயற்சி செய்யணும். ஸோ பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாயிண்ட்டு, நம்ம உணவுக்கு அடிமையாக இருக்கிறதுலேருந்து வெளியே வரணும். நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தான் சாப்பிட்றோமே தவிர சாப்பிட்றதுக்காக உயிர் வாழலை. நமக்கு ஃபுட் அடிக்ஷன் இருந்தால் முதல்ல அதை ஒத்துக்கணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நம்ம பசிக்காக இல்லாமல் சந்தோஷத்துக்காக சாப்பிட்டா, ஒரு குறிப்பிட்ட உணவுக்காக ஏங்கினா, கிரேவ் பண்ணால் அது வந்து ஃபுட் அடிக்ஷன். அப்படி கிரேவிங்ஸ் வரும்போது ப்ராசஸ்ட் ஃபுட்டுக்கு பதிலாக, ஜங்க் ஃபுட்டுக்கு பதிலாக நம்ம ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு, நட்ஸு, ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்லாம். அப்புறம் மெதுவாக அதிலேருந்து வெளியே வர முயற்சி பண்ணலாம். அதுக்கப்புறமா கஷ்டமாக இருந்தால் ப்ரொஃபஷனல் ஹெல்ப், அதாவது சைக்காட்ரிஸ்ட்டை கன்சல்ட் செய்யலாம். இரண்டாவது, எல்லாத்தையும் ஒரே நாளில் தலைகீழாக மாற்றணும்னு முயற்சி செய்யக்கூடாது. டைம் கொடுக்கணும். பிஸா, பர்கர், பிரியாணி 3 வேளை சாப்பிட்டு அடுத்த நாளே வந்து எல்லாத்தையும் நிறுத்த முடியாது. பசி பயங்கரமாக எடுக்கும். நம்ம முயற்சி ஃபெயில் தான் ஆகும். அடுத்தது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அந்த மாதிரி செய்யும்போது அது கிராஜுவலாக அந்த ஃபாஸ்டிங் விண்டோவை முதல்ல 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம், 16 மணி நேரம் அப்படின்னு கிராஜுவலாக அதிகப்படுத்தணும். மூணாவது, நம்ம உடம்பை கொழுப்புலேருந்து எனர்ஜி கொண்டு வர்றதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும். நம்ம உடம்புல நார்மலாக 10 to 20% கொழுப்பு இருக்கும். அதாவது உங்கள் எடை 70 கிலோ அப்படின்னா 15 கிலோ அதில் ஃபேட் இருக்கும். அந்த ஃபேட்டை வந்து 50 நாளைக்கு தேவையான எனர்ஜி கொடுக்கும். நம்ம எதுவுமே சாப்பிடலன்னா கூட மனிதனோட பரிணாம வளர்ச்சியில் அந்த கொழுப்போட பங்கு அதுதான். ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி அப்படி தான் நம்ம மெட்டபாலிசம் இருந்தது. அப்பப்போ நம்ம சாப்பிடாதப்ப இந்த கொழுப்புலேருந்து எனர்ஜி வரும். அதாவது நம்ம உடம்புல குளுக்கோஸ் அளவு குறையும் போது, இன்சுலினோட அளவு குறையும் போது லைப்போலைசிஸ் நடக்கும். இந்த லைப்போலைசிஸ் ஆகி அதுலேருந்து கொழுப்புலேருந்து எனர்ஜி வரும். இப்போ நம்ம அதுக்கு வாய்ப்பையே கொடுக்கறதில்ல. தொடர்ச்சியாக கார்போஹைட்ரேட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், மாவுச்சத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். திடீர்னு நம்ம இந்த மாதிரி ஃபேட்லேருந்து நம்ம எனர்ஜி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணால் முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், டயர்டாக தான் இருக்கும். பட் நம்ம ட்ரை பண்ணி இதுலேருந்து நம்ம வெற்றி அடைஞ்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம ஃபாஸ்டிங் பண்ணும்போது கூட பசியே எடுக்காது, டயர்டாகவும் இருக்காது. இதுதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட பேசிஸ். நான்காவது, தேவையான அளவு புரதம். நம்ம இந்தியர்கள் வந்து தேவையான அளவு புரோட்டீன் சாப்பிட்றதே கிடையாது. அதாவது புரதம் நம்ம அதிகமாக சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ற மாவுசத்தோட அளவு குறையும், சாப்பிட்ட திருப்தி, சட்டேட்டி சீக்கிரம் வரும். முக்கியமாக மறுபடியும் சீக்கிரம் பசி எடுக்காது. நிறைய ஆராய்ச்சிகளில் புரதம் அதிகமாக சாப்பிடும்போது உடல் பருமன் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. சுலபமாக நம்மளால் லீன் ப்ரோட்டீன் சேர்த்திக்க முடியும். வேக வச்ச முட்டை, சிக்கன் அப்படின்னு சாப்பிட முடியும். வெஜிடேரியன் அந்த பருப்பு வகைகள், கொண்டக்கடலை, பட்டாணி, சோயா, பன்னீர், மஷ்ரூம், ப்ராக்கோலி, ஸ்பினாச் இந்த மாதிரி நிறைய சேர்த்துக்கலாம். ஐந்தாவது, நார்சத்து அதிகமாக இருக்கிற உணவு வகைகளை சேர்த்திக்கணும். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸில் நார்சத்து அதிகமாக இருக்குது. இதுவும் வந்து பசியை பல வகைகளில் குறைக்க உதவும். ஆறாவது, இதே மாதிரி ஹெல்த்தியான கொழுப்பு நம்ம முக்கியம். அதாவது அவகேடோ, நட்ஸு, சீட்ஸு, ஃபிஷ்ஷு, எக்கு, மஞ்சள் கருவோடு சேர்த்து தாராளமாக சாப்பிட்லாம். இதனால் பசியை கண்ட்ரோல் ஆகும், உடல் பருமன் குறையும். ஏழாவது, பசி எடுக்கும்போது தண்ணி குடித்தா அந்த பசியோட அளவு குறையும். பொதுவாகவே நம்ம ரெகுலராக தண்ணி குடிச்சிட்டு இருந்தால் அது வயிற்றில் வந்து ஒரு ஃபுல்னஸ் ஃபீலிங்கை கொடுக்கும். அதனால் பசி எடுக்கிறதே குறையும். எட்டாவது, நம்ம உணவை சாப்பிட்ற ஆர்டர், அதாவது எதை முதல்ல சாப்பிட்றது, எதை கடைசியாக சாப்பிட்றது அப்படின்ற அந்த ஆர்டரில் வச்சு நம்ம பசியை கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம சாப்பிடும்போது முதல்ல புரோட்டீன் அதிகமாக இருக்கிற உணவை சாப்பிட்ணும். உதாரணத்துக்கு வேக வச்ச முட்டை, அதுக்கப்புறம் காய்கறிகள், அப்புறம் ஃப்ரூட்ஸு, நட்ஸு, அதுக்கப்புறம் நடுவு தண்ணி நம்ம குடிச்சிட்டு கடைசியாக கொஞ்சமாக மாவுசத்து சாப்பிட்லாம், கார்போஹைட்ரேட்ஸ். இப்படி சாப்பிட்டா நமக்கு வந்து மாவுச்சத்தோட அளவும் குறையும், நமக்கு வந்து ஃபுல்னஸும் கிடைக்கும், மறுபடியும் பசி அதிகமாக எடுக்காது. கடைசியாக ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஆனால் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுற விஷயம் 8 மணி நேரம் தூக்கம். அப்புறம் மன அழுத்தத்தை நம்ம குறைக்கிறதுக்கு எடுத்துக்கிற முயற்சிகள், இவை எல்லாமே வந்து நம்ம பசியை குறைக்க உதவும். கடைசியாக ஒரு வார்த்தை, பசி ஏன் வருது, அதை கண்ட்ரோல் செய்கிறது ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு நான் சொன்ன முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக பசியும் கண்ட்ரோல் பண்ண முடியும், உடல் பருமனையும் குறைக்க முடியும்.
உடல் பருமனை குறைக்க நீங்கள் முயற்சி செஞ்சீங்களா? அப்போ என்னென்ன சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? பசி ஒரு சேலஞ்சாக உங்களுக்கு இருந்ததா? நீங்கள் அதுக்கு என்ன செஞ்சீங்க? கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.